அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம், இறைவார்த்தை 11 முதல் 19 முடிய. இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தொழுநோயாளி இயேசுடைய காலகட்டத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அல்லது மறுக்கப்பட்டாரா என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில், அதாவது ஏன்ஷியன்ட் இஸ்ராயல், அப்பொழுது இந்த தொழுநோய் கண்டவர்களை பார்த்து மற்றவர்கள் பயந்தார்கள். காரணம் என்னவென்றால், இது ஒரு நோய். இந்த நோய் உடலை மட்டும் பாதிப்பது அல்லாமல் இவர்களை சமூகத்தை விட்டும் விரட்டிவிடும். அதுபோன்று மதத்தை மையப்படுத்தி பார்த்தோம் என்றால், இது கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை, கடவுளின் சாபம் என்று எண்ணினார்கள். ஆகவே இது போன்ற நோய் அவர்களுக்கும் வரக்கூடாது, மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களை விட்டு விலகி இருப்பது போன்ற செயல்களை செய்தார்கள். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. யூதர்களாக இருக்கலாம், சமாரியர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் இயங்கியது. இதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், லேவியருக்கு எழுதிய திருமுகம் பழைய ஏற்பாட்டிலே 13ஆம் அதிகாரம் மற்றும் 14ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்க முடிகிறது. அதாவது தொழுநோயாளர்கள் நகரத்திற்குள் வரக்கூடாது, அவர்கள் நகரத்திற்கு வெளியே தான் தங்கி இருக்க வேண்டும். அதுபோன்று மற்றவர்கள் யாராவது அவர்கள் நடக்கின்ற பாதையில் வந்தார்கள் என்றால், நாங்கள் சுத்தமற்றவர்கள் என்று தங்களை அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டே வர வேண்டும். இது மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அடையாளம். அதாவது, நாங்கள் இந்த பகுதியில் வருகின்றோம், நாங்கள் தொழுநோயாளர்கள், நாங்கள் வருகின்ற பகுதியில் நீங்கள் வராதீர்கள். அதுபோன்று இவர்கள் குடும்பத்தினரோடும் சேர முடியாது, வழிபாடு நிகழ்வுகளும் பங்கெடுக்க முடியாது. இவர்களுக்கு என்று தனியான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தில் தான் இவர்கள் தங்கி இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் பார்க்க வேண்டும் என்றால், இவர்கள் கடவுளை விட்டும் விலக்கப்பட்டார்கள், சமூகத்தை விட்டும் புறக்கணிக்கப்பட்டார்கள், அன்பை விட்டும் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆக இவர்களுக்கு அன்பும் கொடுக்கப்படவில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழலிலே தான் 10 தொழுநோயாளர்கள் இயேசுவை நெருங்குகின்றார்கள். நெருங்கி இயேசு என்ன சொல்லுகின்றார்கள்? ஜீசஸ் மாஸ்டர் ஹேவ் மர்சி ஆன் அஸ். ஆண்டவரே, தலைவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை மட்டும் பேணி கேட்கவில்லை, மாறாக நாங்கள் இழந்த அந்த வாழ்வை எங்களுக்கு திருப்பி கொடும், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினரோடு இருக்க வேண்டும், நாங்கள் அதுபோல் மீண்டும் வழிபாடு நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் மொத்த வாழ்க்கையும் திருப்பி கேட்பதை பார்க்கின்றோம். இங்கே இந்த தொழுநோயாளர்களில் இருந்தவர்கள் யூதர்களும் இருந்தார்கள், சமாரியர்களும் இருந்தார்கள். ஆகவே இவர்கள் உண்மையிலேயே எதிரிகள். ஒருவருக்கு மற்றவரை பிடிக்காது. யூதர்களை பொறுத்தவரை சமாரியர்கள் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆக இப்படிப்பட்ட சூழலிலே துன்பங்கள் அவர்களை ஒன்று சேர்க்கிறது. ஆக துன்பம் என்று சொல்லுகின்ற பொழுது தொழுநோய், அது அவர்களை ஒரே இடத்தில் தங்க வைக்கிறது. ஆனால் அதே வேளையிலே குணப்படுத்தப்படுகின்றார்கள். குணப்படுத்தப்பட்ட பின்பு என்ன நிகழ்கிறது? நன்றி செலுத்துவதற்கு அந்த சமாரியர் ஒருவர் தான் திரும்பி வந்தார்களே ஒழிய யூதர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. ஆக இது நாம் அடிப்படையில் பார்க்கின்ற ஒன்றாக இருக்கு. ஆகவே இங்கே இயேசு எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு அவர்கள் நெருங்கி வந்த பொழுது இயேசு அவர்களிடம் நீங்கள் யார் என்ற கேள்வி கேட்கவில்லை, நீங்கள் என்னை விசுவசிக்கிறீர்களா என்று கேட்கவில்லை. ஆனால் அவர்களுடைய துன்பத்தை பார்த்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற குருவானவரிடம் உங்களை காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இயேசு அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட இனம் என்றோ மதம் என்றோ சமூக ஸ்டேட்டஸ் என்றோ அவர் பார்க்கவில்லை. எப்படி மழை அனைவர் மீதும் பொழிகிறதோ அதுபோன்று இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய அருள் அனைவருக்குமானது என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இயேசு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? உங்களை குருவிடம் சென்று காட்டுங்கள். இங்கே நாம் பார்ப்பது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் எப்பொழுது வருகிறது? அவர்கள் விசுவாசம் கொண்ட பிறகு. இயேசு சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குருவானவரை நோக்கி பயணிக்கின்றார்கள். அதுதான் ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஆக அந்த பயணத்தில் அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். அந்த கீழ்ப்படிதல் அவர்களை புனிதப்படுத்துகின்றது. இங்கே 2 விதமான புனிதப்படுத்தலை பார்க்கின்றோம். ஒன்று உடல் ரீதியான புனிதப்படுத்தல், இன்னொன்று மன ரீதியான ஆன்ம ரீதியான குணப்படுத்தல். அதாவது எல்லாரும் என்ன பெற்றார்கள்? உடல் ரீதியான குணத்தை பெற்றார்கள். எல்லாரும் சேர்ந்து கீழ்ப்படிந்து குருவானவரை பார்க்க போகின்றார்கள். ஆனால் ஒருவன் மட்டுமே திரும்பி வருகின்றான் இயேசுவை பார்ப்பதற்கு. அவனிடம் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கி. ஆக முதலில் சென்றவர்கள் உடலுக்கான சுகத்தை, குணத்தை பெற்றார்கள்.
இவன் ஆன்மாவிற்கும் சேர்த்து குணம் பெற்றவனாக நன்றி செலுத்த திரும்பி வருகின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், நம்பிக்கை என்பது எங்கே ஆரம்பமாகிறது என்றால் கீழ்ப்படிதல் ஆரம்பமாகிறது. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு நடக்குமா என்று தெரியாது. இப்போ எடுத்துக்காட்டிற்கு இவர்களிடம் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் குருவானவரை சென்று சந்தியுங்கள். ஆனால் அங்கே போனால் குணமாகுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா நம்பிக்கை. எதிர்காலத்தில் நடக்க வேண்டும் இல்லை நடக்கலாம், அதை நான் முன்கூட்டியே நம்பி இப்படி தான் நடக்கும் என்று நான் ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதுபோன்று நன்றி செலுத்துதல். இன்று நம்முடைய வாழ்விலே பலர் நமக்கு நல்ல காரியங்களை செய்திருப்பார், கடவுளும் நமக்கு செய்திருப்பார். அவற்றை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோன்று இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள். தொழுநோயாளர்கள் அன்று பல புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். அதுபோன்று இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, அரசியல் சாசனத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய ஆலயங்களிலே பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு சிந்தனைக்கு எதிரான செயலாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இன்றைக்கு மக்களாகி, அது சாதாரண மக்களாக இருக்கலாம், எளிய மக்களாக இருக்கலாம், அன்றாட காட்சிகளாக இருக்கலாம், எவரொருவராக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் இடம் எது என்று பார்க்கின்ற பொழுது நற்கருணை. ஆக நீங்கள் நற்கருணையில் வந்து பங்கெடுக்கின்ற பொழுது உங்களுடைய அகம் புனிதப்படுத்தப்படுகின்றது, சுத்தப்படுத்தப்படுகின்றது என்பதை உணர்ந்து இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை சிந்தித்து தியானிப்போம். இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் நிறைவாக பெற்று அன்பின் வழியில் வாழக்கூடிய ஆற்றலையும், நாங்கள் எங்களிடம் பிடித்திருக்கின்ற தொழுநோய் என்ற அகந்தை, ஆணவம் இவைகள் எங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் தூய்மை பெற்றவர்களாக, குணம் பெற்றவர்களாக வாழ வேண்டிய அவர்களையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.